ஹாய், இன்றைக்கி என் சஷு குட்டிக்கு பர்த்டேங்க. நீங்களும் விஷ் பண்ணுங்கள் முடிஞ்சால். இது என் சஷு குட்டியும் பாப்பாவும். இது சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. இது நான் வீட்டில் எடுத்து வச்சுருப்பேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது சஷு. இது சஷு குட்டி ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது நல்லா இருக்கா பாருங்கள். இது பாப்பாவும் சஷுவும் எடுத்தது. பாப்பாவுடைய பர்த்டேவுக்கு சஷுவும் எடுத்தது. அதுக்கப்புறம் பாப்பாவும் சஷுவும் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அப்பப்போ நான் எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம். இப்போ கொஞ்ச நாளாக எடுக்கிறது இல்லை. வளர வளர அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அவன் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான். எழுந்திரிச்சு விஷ் பண்ணால் சைலண்ட்டாகவே இருக்கான். நெக்ஸ்ட்டு அவன் ப்ரெஷ் பண்ணி குளித்து ரெடி ஆகிட்டான். டிஃபன் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சிம்பிள் தாங்க, பட் ஹெல்த்தியாக தாங்க கொடுப்பேன். இது மில்லட்டு ராகி போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்ச மாவு. அவங்க இட்லி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். பிரண்டை பொடி இட்லியாக செஞ்சு கொடுத்துட்டேன். அதுவும் ஸ்நாக்ஸுக்கு தான் கொடுத்து அனுப்பினேன். வீட்டில் இருந்தால் சாப்பிட்றதில்ல, ஸ்கூல் கொண்டு போனாங்கன்னா சாப்பிட்றாங்க. பன்னீர் கிரேவி செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சப்பாத்தி பன்னீர் கிரேவி தான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸு, அப்புறம் பொடி இட்லி தான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு சொல்லுங்கள். பாப்பா கிளம்பிடுச்சு. சஷுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, பாய் சொல்லிகிட்டே போவான் டெய்லி நின்று. அவங்க அப்பா கீழே இறங்கிட்டாங்க, பாப்பாவும் கீழே இறங்கிடுச்சு. பேசிகிட்டே இருக்கோம், ஏதோ பேசிகிட்டு ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேரும். அவ்வளோதான், கிளம்பியாச்சு ரெண்டு பேரும். அவனும் ஸ்கூல் கூப்பிட்டான், என்னையும் வான்னு சொல்லிவிட்டு, இல்லை நான் வரலன்ட்டேன். வர பாய் சொல்லிகிட்டே தான் போவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எப்போவுமே எனக்கு ஃப்ரீயாக இருக்க பிடிக்காது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். நீங்களும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுட்டே இருங்க, அப்போ தான் நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என் ஸ்டிச்சிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும். பாதி முடிஞ்சிருக்கு, முடிச்சுடுவேன் இன்றைக்கி. முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் முடிஞ்சாச்சு, பேக் இது. ஓகேங்க, என்ன மாதிரி நீங்களும் வீட்டிலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.